வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? +2 அப்புறம் 10th ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிள் இன்னைக்கு காலையில் கொடுத்துட்டாங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 11ஆம் தேதி மார்ச் ஆரம்பித்து 6ஆம் தேதி ஏப்ரல் முடியுது 2026. 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்ச் ஆரம்பிக்குது, 26 மார்ச் நமக்கு முடியுது அப்படின்ட்டு இருக்காங்க. +1க்கு இந்த வட்டம் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இருந்தாலும் இங்கே ஷெடியூல் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் வச்சிருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த டேட்டில் நமக்கு என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கான லீவு போதுமானதாக இருக்கா அதையும் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. +2 பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 9/2/2026 தொடங்கி 14/2/2026 முடிக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளுக்குள்ளேயே முடிய போகுது. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/2 ஆரம்பித்து 28/2 முடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம குறிப்பாக 10th ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் +2க்கு பார்த்தீங்கன்னா May 8, அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு May 20 அப்படின்னு இருக்காங்க. அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு May 20ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்றாங்க. சரி, வாங்க நம்ம +2க்குரிய அந்த டைம் டேபிளை பார்ப்போம். வழக்கம் போல தான் எக்ஸாம் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1:15க்கு முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10:10க்குள்ளே என்னென்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைம். சரியா? அடுத்து அந்த 10:10லேருந்து 10:15 அது 10:15 வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய டாப் சீட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி அட்டெண்டன்ஸ் சீட்டில் கையெழுத்து வாங்குறது அந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அடுத்து உங்களுக்கு 10:15க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 1:15க்கு முடியுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம் 2/3/2026 மண்டே அன்னைக்கு உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இதர மொழி பாடங்கள் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சமஸ்கிருதம் இல்லை ஏதாவது ஜெர்மன், பிரான்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கக்கூடியவங்க அதை எழுதுவாங்க. அப்புறம் 5ஆம் தேதி 2 நாள் கேப் விட்டு, அதாவது 3, 4 2 நாள் கேப் விட்டு உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9/3/2026 நமக்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி வரப்போகுது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு அக்கௌண்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் கேப் விட்டுருக்காங்க. அடுத்து 13/3/2026 அப்போ 10, 11, 12 மொத்தம் 3 நாள் கேப் விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஃபிசிக்ஸும் எக்கனாமிக்ஸும் நடக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா 17/3/2026 டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது 14, 15, 16 இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப்பு. அப்போ மெயின் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் உங்களுக்கு படிக்க டைம் கொடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 நாள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சரி, ரைட். இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து பாருங்கள் 23/3/2026 மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி நடக்க போகுது. பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நடக்கக்கூடியது. அப்போ இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் பயாலஜிக்கு 5 நாள் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/3/2026 அன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 8 நாள் கேப் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிள் 2026 உடையது. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கு இடையில கேப் கொடுத்துருக்காங்க. போதுமான அளவாக தான் இருக்குது. நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியெல்லாம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு, எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான்லாம் கொடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி +1க்கு இந்த வருஷம் என்ன கிடையாதுன்னா பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஆனாலும் இப்போ கொடுத்த டைம் டேபிள் யாருக்குன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பித்து 1:15க்கு முடியக்கூடிய சேம் ப்ரொசீஜர் தான். அப்படி 12th என்னவோ அதே ப்ரொசீஜர் தான் அப்படி ஃபாலோ ஆகும். சரிங்களா? இந்த டேட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 3ஆம் தேதி தமிழ் ஆரம்பிக்குது, 6ஆம் தேதி இங்கிலீஷ், 10ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, 11க்கு கெமிஸ்ட்ரி 10ஆம் தேதி வந்துடுது. 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ். 24ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் வந்துடுது. 27ஆம் தேதி என்னன்னா பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி வந்துடுது. சரிங்களா? 11க்கு இந்த வட்டம் என்ன கிடையாது, பப்ளிக் கிடையாது. இந்த டைம் டேபிள் அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள் 10th டைம் டேபிள் பாருங்கள். 10th எக்ஸாம் 3 மணி நேரம் தான். காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 1:15க்கு முடியுது. சேம் அதே மாதிரி தான். 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் கையில் கொடுத்துருவாங்க. 10:10 வரை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கப்புறம் 10:10லேருந்து 10:15 வரைக்கும் அந்த 5 நிமிஷம் உங்களுடைய டாப் சீட்டை செக் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் சீட் சைன் பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பீங்க. 10:15க்கு எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1:15 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் டைமு. ஸோ 3 மணி நேரம் நீங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுத முடியும். 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் 11/3/2026 அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 16/3/2026 பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். கிட்டத்தட்ட
வந்து பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 ஒரு 4 நாள் கேப் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. போதுமான ரிவிஷன் கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது எக்ஸாம் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. 16ஆம் தேதி உங்களுக்கு இங்கிலீஷ் முடியுது. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 நாள் மேக்ஸ் ரிவிஷனுக்கு இருக்குது. அதை நீங்கள் சூப்பராகவே பயன்படுத்தி நல்லாவே மேக்ஸ் பார்க்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 4 நாள் கேப் விட்டு சயின்ஸ் ஆரம்பிக்குது உங்களுக்கு. அடுத்து சயின்ஸ் முடித்த கையோட உங்களுக்கு 2ஆம் தேதி ஏப்ரல் 2 அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா சோசியல் சயின்ஸ் கிட்டத்தட்ட வந்து 31/1 2 நாள் கேப் இருக்குது. ஸோ சோசியலுக்கு 2 நாள் தான் கேப் இருக்குது. மித்தபடி மித்த எக்ஸாமுக்குலாம் ஓரளவு நல்லாவே கேப் இருக்குது. ஆனால் சோசியலுக்கு 2 நாள் தான் இருக்குது. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டைம் டேபிளை ஷேர் பண்ணுங்கள். 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன் நிறைய அப்டேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.